ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா சாய் வந்திருக்கிறேன். ஆனால் அது கூட தெரியாமல் என்னென்னவோ யோசனை. நான் யோசிக்காதே, சிந்திக்க வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று சொன்னால் கேட்டு விடுவாயா என்ன? என்னுடைய விதி, நான் யோசிக்கிறேன். என்னை சிந்திக்க வைத்தீர்கள், நான் சிந்திக்கிறேன். என்னை மட்டும் அற்புதமாக வைத்திருந்தீர்கள், நான் இதெல்லாம் நினைப்பேனா? சாயி, நீங்கள்தான் என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தீர்கள். அதிகமாக நீங்கள்தான் சாயி எனக்கு கஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கிறீர்கள் என்று சொல்கிறாய். தங்கமான தேவதையே, வாழ்க்கையில் நீ என்றுமே சிறப்பான ஆளே. உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உன்னை ஒருபொழுதும் காயப்படுத்த விடாமல் பார்த்து கொள்வது இந்த தகப்பனாகிய என்னுடைய கடமை. நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் அது என்னென்ன தருணம் என்பது எனக்கு தெரியும். அதுவும் மறைமுகமாக என்னிடம் சொல்வாய் அல்லவா, இந்தந்த விஷயமெல்லாம் நடந்துச்சு சாய், இப்படிலாம் என்னை பேசுனாங்க, இவங்கெல்லாம் என்னை பேசுகிறாங்க பாரு, அதுதான் என்னால் பொறுத்துக்க முடியல. இவங்கெல்லாம் என்னை பேசுகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை வச்சுட்டியே. இவங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் அவங்கள விட அடிமட்டத்துக்கு வந்து எல்லாருக்கும் மத்தியில் தலை குனிஞ்சு நிற்கிற சாய். என் வாழ்க்கையை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தின அப்படின்னு சொல்கிற. இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீயே சொல்லு பார்க்கலாம். என்னை நீ ஏன் அவங்கள விட மட்டத்தில் ஏன் ஆக்குனன்னு கேட்ட. அந்த அடி மட்டத்துக்கு போனதுக்கு காரணம் யாரு? நீ தான். என்றைக்குமே நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே சொல்வேன். யாருக்கு எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசித்து செய்யன்னு சொல்லுவேன். ஆனால் நீ அதை கேட்குறதில்ல. என்றைக்குமே யோசிக்காமல் எந்த விஷயத்துலையுமே நிதானம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் செஞ்சாச்சு. நல்ல நேரம் கெட்ட நேரங்கிற எதையுமே நீ பார்க்காம உறவுகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு எந்த ஒரு நேரத்தில் கொடுக்கக்கூடாதோ அந்த நேரத்தில் அள்ளி கொடுத்துட்டு இப்போது அவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, நான் வளராமையே இருக்கேனே அப்படின்னு என்கிட்ட கேட்குறேன். ஏம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது உன்னுடைய உறவுகளுக்கு மட்டும்தான் உதவி செய்யணும்னு ஏதாவது இருக்காமா? உதவி செய்யணும்னு முடிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும், அதாவது உன்னுடைய உறவுகள் இல்லாமல் மற்றவர்கள் இருக்கிறார்கள் பற்றியா? ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கையில் அடுத்த கட்ட உணவுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இருக்காங்கல்லம்மா, அவங்களுக்கு போய் தாராளமாக உதவி செய். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் உன்னுடைய உறவுகளுக்கு செஞ்ச. ஆனால் அந்த உறவுகள் உன்னை எந்த அளவுக்கு அடிமட்டத்தில் தள்ளலாமோ உன் வாழ்க்கையை தள்ளிட்டாங்க. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன தெரியுமா? முதல்ல ஒவ்வொரு நாளுக்கும் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், எல்லா நாளைக்குமே ராவு காலம், யமகண்டம், குலுசம், நல்ல நேரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும். உனக்கு தெரிந்த வரைக்கும் ராவு காலம், யமகண்டத்தில் நல்ல காரியம் செய்யக்கூடாது, இது தெரிஞ்ச விஷயம். குலுசம் அப்படிங்கிற விஷயத்துல, அப்படிங்கிற ஒரு நேரத்துல அது என்னன்னைக்கு எப்போன்னு பார்த்து வச்சுட்டு அந்த நேரத்துல செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சதுனால வளர்ந்துட்டுதான் உன்னுடைய வாழ்க்கை. லக்ஷ்மி தேவி இருக்கிறார்கள் பத்தியா, அவர்கள் சுலபமாக யாருடைய வீட்டுக்கும் வந்து தங்குவது கிடையாது. சிலர் வீட்டுக்கு வருவார்கள், கொடுப்பார்கள், போவார்கள். சிலருடைய வீட்டில் நிரந்தரமாக அவர்களுடைய வரவேற்பாக இருக்கட்டும், அவர்கள் பணத்தை பிடித்து வைத்திருக்கும் திறமையிலாக இருக்கட்டும், அவர்கள் அதிலேயே மயங்கி இருந்து விடுவார்கள். அதே மாதிரிதான் உன் வீட்டுக்கு வந்த லட்சுமி தேவியை எனக்கு வேண்டாம் என்று மற்றவர்கள் கொடுத்த நேரம் தான் அது. ஆனால் அது உனக்கு தெரியாது. சாயி, எனக்கு ஏதாவது வழியை காட்டு என்று நீ இப்பொழுது கேட்கிறாய். வழியை காட்டும் பொழுது வழியை புரிந்து கொள்வது கிடையாது. இப்பொழுது அழுவது, குலுச நேரத்தில் நகைகளை கொடுப்பதோ
பணத்தை கொடுப்பதோ, வீட்டில் இருக்கும் பொருளை கொடுப்பதோ, மளிகை பொருட்களாக இருந்தாலும் சரி கொடுப்பதோ, எந்த ஒரு விஷயத்தையும் சரி உன்னுடைய நிலவாசலை தாண்டி போகக்கூடாது. நீங்கள் நினைக்கிறீர்கள் பொழுது போன நேரத்தில் தான் கொடுக்கக்கூடாது என்று. குளிச நேரத்திலேயும் எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் கொடுக்க கூடாது. புரிந்ததா? உங்கள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொன்றும் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை பத்திரமாக பார்த்து கொள்வது உங்கள் கையிலேயே தான் இருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் எல்லா நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக செய்து விடுவது, திரும்பவும் நின்று கொண்டு அழுது கொண்டிருப்பது. ஞாபகம் வந்ததா? நீ யாருக்கு என்ன விஷயத்தை எப்பொழுது என்ன செய்தாய் என்று? வந்திருக்க வேண்டுமே. தங்கமான பிள்ளையே, வாழ்வில் எல்லா விஷயத்தையும் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் கூடிய விரைவில் நிறைய அற்புதம் வரும், நிறைய விதமான மாற்றங்கள் வரும். நீ எதிர்பாராத தருணங்கள் அனைத்தும் வரும். இன்று உன் வாழ்க்கையில் கஷ்டம், நாளை உன் வாழ்க்கையில் இன்பம். சில நேரத்தில் சில பொழுதுகள் வரும் பொழுது யோசிக்க வேண்டும், ஏன் திடீரென்று வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்கிறது என்று. அது மட்டும் உங்களுக்கு புரிந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மட்டும் புரிந்து கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் இன்பமாக இருப்பீர்கள். புரிந்ததா? வாழ்க்கையில் இன்பமாகவே இருப்பீர்கள். உன்னுடைய ஆசைகள், உங்களுடைய அனைத்து விதமான கவலைகள் எல்லாம் போகும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்தது என்று இன்பங்களோ பஞ்சமே இல்லாமல் வந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் இன்பம் என்ற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் கொடி கட்டி பறப்பதை நீங்களே பார்ப்பீர்கள். என்னுடைய பிள்ளைக்கும் சரி, என்னுடைய அத்தனை விதமான பக்தர்களுக்கும் சரி, நான் என்றுமே கூட இருப்பேன். என்னுடைய பிள்ளைகளை என்றும் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். அவர்களுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் நீங்கள் இழந்த சந்தோஷங்களை திரும்பவும் அற்புதமாகவே பெறுவீர்கள். கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக நான் இருக்கிறேன். சர்வ சந்தோஷத்தையும் கொடுக்க எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.